வந்து ஷீ ஹஸ் கான் த்ரூ ஸோ மச். ஷேட்டர் பண்ணுச்சு. ஆம்புலன்ஸில் ஏறப்போ என் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாமே கிழிஞ்சிடுச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லிட்டில் வி மொமெண்ட்ஸ். ஹோப் யூ டூயிங் குட். இன்றைக்கி நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்காக என்னன்னு தெரியல. பட் இது வந்து நான் ஒரு அவேர்னஸ் வீடியோக்காண்டி மட்டும்தான் போடுறேன். நான் இதை கோ த்ரூ பண்ணேன். ஐ டோன்ட் வாண்ட் எனி மதர் எனி பேபி டு கோ த்ரூ திஸ். அது ஒரு இதுக்காண்டி தான் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வீடியோ. அண்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் என்னென்னா, நான் சொல்லியிருந்தேன்னா என்னன்னு தெரியல. பாப்பா வந்து May 5 பிறந்திருந்தாங்க. ஒரு 3rd டேக்கு அப்புறம் நாங்கள் வந்து கொடைக்கானல் கவலை ஷிஃப்ட் பண்ணோம். ஆன் பேபி பிறந்து 4th டே வந்து நாங்கள் இங்கே கூப்பிட்டு வரோம். அந்த நைட் வந்து பாப்பா பார்த்திங்கன்னா ஆஸ்பிரேட் ஆகிட்டா என்னென்னா, எனக்கு வந்து மில்க் வந்து ஓவர் சப்ளை. அது வந்து நான் வந்து ஒரு இது என்னோடய ஃபஸ்ட்டு பேபி. எனக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எனக்கு என்னென்னா, எனக்கு நல்ல மில்க் சப்ளை இருக்குது, பாப்பாவுக்கு நல்லா மில்க் இருக்குது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ்ஸு அப்படியே வந்து ஃபுல்லாக ஷேட்டர் பண்ணுச்சு. நான் வந்து நைட் ஒரு 8 o'clock போல் பாப்பாவை வந்து ஃபீட் பண்ணுறது, நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன், ஃபீட் பண்ணுறதுக்காண்டி எங்கள் ரூமுக்கு போகிறப்ப வந்து பாப்பா வந்து ஃபீடிங் எடுத்துகிட்டு அம்மா வந்து பர்ப் பண்ணுறதுக்காண்டி போட்டுட்டு திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் திருப்பி வந்து என் ரூமில் வந்து போடுறதுக்கு பார்க்குறேன். பாப்பா வந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்க. எனக்கு வந்து அது வந்து எப்படின்னு, ஏன்னா நான் ஒரு ஃபஸ்ட் மாம்ன்றனால பேபி வந்து என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கும் அதை பற்றிலாம் எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. பேபி வந்து ஆக்சுவலி வந்து ஆஸ்பிரேட் ஆகிட்டாங்கன்னா ஏறுறது எப்படின்னா, குடித்த பால் வந்து ஃபுட் பைப்புக்கு போகாமல் லங் பைப்புக்கு போயிடுச்சு. நான் வந்து எப்படி சொல்கிறது, அந்த இது வந்து இன்னும் எனக்கு மைண்ட்லேயே இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் எனி மதர் டு கோ த்ரூ திஸ். அதனால தான் ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் உங்களுக்கு மில்க் சப்ளை கம்மியாக இருக்கோ கூட இருக்கோ, பேபி வந்து மில்க் குடிச்சிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 minutes-ஆவது அவங்கள பர்ப் பண்ண வச்சுருங்க. நல்லா தோலில் போட்டு தட்டுங்க. நான் வந்து அது பண்ணாதது தப்புன்னு நினைக்கிறேன். அதுவும் நான் வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன். பாப்பா வந்து எப்படின்னா, மூச்சு இல்லை, எதுவுமே இல்லை. பாப்பா வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்டாச்சு மாதிரி ஆகிட்டா. எங்கள் அம்மாலாம் போட்டு குளுக்குறாங்க, இது பண்ணுறாங்க, வாய்க்குள்ளெல்லாம் விரல் விட்டு எடுக்கிறாங்க. அவளுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை. இந்த 1 ட்ரெஸ் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. வி டிட்ன்ட் ரெகக்னைஸ். ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் வி டிட்ன்ட் ரெகக்னைஸ் த பேபி டர்ன்ட் ப்ளூ. பேபி வந்து ஃபுல் ப்ளூ ஆகியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு தெரியவே இல்லை. இங்கே வரைக்குமே அவள் வந்து ஃபுல் ப்ளூ ஆகிட்டா. ஹாஸ்பிட்டல் போகிறோம். அவங்க டேடி அப்போ தான் வந்து ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. நான் எங்கள் அம்மா கார் எடுத்துகிட்டு போகிறோம். பேபி வந்து எந்த ஒரு இது உணர்ச்சியுமே இல்லாமல் இருக்கா, அழுகலை, எதுவுமே பண்ணலை. அண்ட் விச் புட் மீ டு எப்படி சொல்கிறது, நான் அழுகவே இல்லைங்க. ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு வந்து ஒரு அழுக வரல, எதுவுமே வரல. கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஃபுல் டிராஃபிக். அது வந்து ஒரு சண்டே. எப்படி கொடைக்கானலில் இருக்கிற அந்த டூரிஸ்ட்லாம் வந்திருப்பாங்கல்ல, பயங்கர டிராஃபிக்கு. நாங்கள் போகிற வழியில் வந்துட்டு அந்த பேரிகார்ட்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போட்டு வேறு தப்பான ரூட் போய் தான் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனோமே. போகிறோம். பேபி வாஸ் நாட் ரெஸ்பாண்டிங் டு எனி திங். பேபி வாஸ் லைக், அவங்க வந்து ஃபுல்லாக சேச்சுரேட் ஆகிட்டாங்க பேபி அப்படின்றாங்க. சிபிஆர் பண்ணுறாங்க, உள்ள இந்த இதெல்லாம் வச்சு ப்ளஞ்ச் பண்ணி எடுக்கிறாங்க. பேபி அழுகணும் அப்படின்றாங்க. அதர் சைட் மை ஹஸ்பண்ட், ஐயோ என் பாப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லே அப்படியே நீல் டவுன் போட்டு அழுகுறாங்க. விச் ஐ ஸ்டில் ரிமெம்பர். அப்போ வந்து வியாராவோட ஒரு அழுக சத்தம் வந்து அந்த NICUலேருந்து கேட்டுச்சு. அண்ட் ஐ டோன்ட் எனி மதர், ப்ளீஸ் அகெயின் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அண்ட் ஐ வென்ட் த்ரூ ஸோ மச் திங். நான் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப அவளையும் கஷ்டப்படுத்தின மாதிரி ஐ ஃபீல். ஷீ இஸ் அ பேபி. நான் வந்து அவளை ரொம்ப டேக் கேர் பண்ணியிருந்துருக்கணும். நான் அந்த கில்ட் வந்து என் மேலே தான் நான் போட்டுக்கிறேன். ஐ நோ. நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன உடனே அவங்க வந்து ஃபஸ்ட் எய்ட் மட்டும்தான் அவங்களால பண்ண முடிஞ்சிச்சு, மீதி எதுவுமே பண்ண முடியலை. அண்ட் நாங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆம்புலன்ஸில் நீங்கள் கீழே கூப்பிட்டு போயிருங்க, பேபி வந்து இது ஆகலை, நீங்கள் கீழே கூப்பிட்டு போயிருங்க, ஆக்சிஜன் இல்லைன்னா அவளால் மூச்சு விட முடியல அப்படின்றாங்க. நாங்கள் வந்து உடனே வந்து ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம். பட் அவங்க சைட்லேருந்து டாக்டர்ஸ் யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் தென் நாங்கள் என்னோடய ஸ்கூல் படித்த சீனியர் ஒரு அக்கா வந்து அங்கே டாக்டராக வேலை பார்த்தவங்க, வித் ஹர் ஓன் ரிஸ்க் ஷி கேம் இன் த ஆம்புலன்ஸ். அண்ட் ஐ ரிமெம்பர்
பாப்பாவுக்கு வந்துட்டு அந்த மாஸ்க் கூட ஒழுங்கா இல்லை. அவளுக்கு வந்து இந்த மாதிரி டியூப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதை நான் பிடிச்சிட்டே போகிறேன். நான் தான் ஆக்சுவலி ஆம்புலன்ஸில் ஏறினேன். எப்படி சொல்கிறது, நானும் ஒரு நியூ மாம் இல்லையா, என் பாடியும் நிறைய கோத்ரூ பண்ணியிருந்திருக்கோம். நான் கரெக்டாக ஆம்புலன்ஸில் ஏறப்போ என் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாமே கிழிஞ்சிடுச்சு. நான் வந்து மேலே ஆம்புலன்ஸில் ஏறப்போ ஃபுல்லாக ஐ வாஸ் ப்ளீடிங் த்ரூ அவுட். அந்த ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஐ வாஸ் ப்ளீடிங். பாப்பாவுமே வந்து பயங்கரமாக அழுகுறான். எனக்கு வந்து என்னென்னா, ஓகே அழுகுது பேபி அழுகுது, இப்போ அழுகுது. அது வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருந்தது எனக்கு. கீழே கூப்பிட்டு போயிட்டோம். இங்கே வந்துட்டு சும்மா ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி, அதுக்கு முன்னாடியே நான் அவங்க டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டப்போ, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு நியரஸ்ட் என்ஐசியூவில் போயிட்டு அவளுக்கு ஃபுல்லாக இது பண்ணுங்க அப்படின்னு. அப்போ வந்து வத்தலகுண்டு தான் எங்களுக்கு நியரஸ்ட். ஸோ அங்கே போனால் பயங்கரமாக எங்களை பயமுறுத்திட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு நானே ரொம்ப பயந்து, என் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப பயந்துருக்காங்க. அந்த டாக்டர் வந்து இல்லை, பேபிக்கு வந்து நிமோனியா இருக்குது, பேபிக்கு வந்துட்டு மஞ்சக்காமல் இருக்குது, பேபிக்கு வந்து அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி பயங்கரமாக பயமுறுத்திட்டாங்க. அது வந்து ரொம்பவே என்னை வந்து பயமுறுத்திடுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த என்ஐசி வந்து சுத்தமாக பிடிக்கல. ரொம்பவே வந்துட்டு அன்க்ளீனாகவும், பேபிஸ்க்கான ஏரியா மாதிரியே இல்லை. ஸோ உடனே எனக்கு அங்கேருந்து அவளை ஷிஃப்ட் பண்ணணும். இவ்வளோ இது வரைக்குமே ஷீ இஸ் நாட் ஃபெட் வித் மீ. அவள் வந்து என்கிட்ட வந்து பாலோ எதுவுமே குடிக்கவே கிடையாது. அவளை அந்த ட்ரிப்ஸ்லேயே தான் இருக்காங்க. நான் பார்க்குறப்ப கையில் காலில் எல்லா இடத்துலையும் அவளை குத்தி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஷீ இஸ் சச் கியூட்டி. அவளுக்கு எவ்வளோ நிறைய பேர் வந்து விஆரானால தான் எங்களை ரெகக்னைஸ் பண்ணி பேசினாங்க, எல்லாமே தெரியும்ல. பட் இது வந்து ஷீ ஹேஸ் கான் த்ரூ ஸோ மச். நான் வந்து ஏன் இதை நான் ஷேர் பண்ணணும், இதை ஷேர் பண்ணக்கூடாதா, எதுவுமே எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். அண்ட் அங்கேருந்து ஐ வாண்டட் டு டேக் ஹர் டு மதுரை. அதுதான் என்னோட மெயின் இதாகவே இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து எந்த ஃபெசிலிட்டியுமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் அங்கேருந்து ஆம்புலன்ஸ் கேட்குறோம், ஆம்புலன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாது. டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியாது. நீ ரிஸ்கில் வேணால் எடுத்து கூப்பிட்டு போய்க்கோ. ஏன்னா வந்து அவள் வந்து ரொம்ப இதாக இருக்கா, நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு போயில பேபிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் தான் அந்த டெசிஷன் எடுத்தேங்க. என்னன்னாலும் பரவாயில்ல, எனக்கு என் பேபி வந்துடும்ன்ற நம்பிக்கை இருக்குது, நான் வந்து கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எங்கள் அப்பா மூலியமாக வந்துட்டு அங்கே ஆம்புலன்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம். அங்கேருந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர், 2 ஆம்புலன்ஸ் டிரைவருமே ரொம்ப அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. சீக்கிரமாகவே என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து ஒரு மறக்காத விஷயம் என்னென்னா, அந்த ஃபஸ்ட் அந்த என்ஐசியூலேருந்து என் பேபி திருப்பி இந்த ஆம்புலன்ஸில் கொடுக்குறப்ப அவள் வந்து இப்படி என் கையவே பிடிச்சிட்டான். அம்மா என்னை விட்டுறாத அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு. நான் வந்து அவளை விடவே இல்லை. கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், டக்குன்னு எனக்கு வந்து அதனால தான் அந்த டாக்டர் ஸ்டில் நவ் ஹீஸ் அ காட் டு மீ. அவர் இல்லைன்னா வியாரா கிடையாது அப்படின்ற மாதிரி. அவர் வந்து ஒன்றும் இல்லை பேபிக்கு, என்னையும் பேனிக்கே பண்ணலைங்க. விச் டாக்டர்ஸ் டியூட்டி. அவர் வந்து ஒரு பேரண்ட்டை வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்காம ரொம்ப ஈஸியாக நான் உனக்கு வந்து உன் பேபியை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து நான் ரொம்பவே ஹோப் கொடுத்தாரு. அதே மாதிரி யூ வில் நாட் பிலீவ், 3rd டே அவள் என்கிட்ட வந்தா, என்கிட்டயே ஃபீட் பண்ணா. அவெல்லாம் வந்து நினைக்கிறப்போ காட்ஸ் கிரேஸ் தான். ஷீ இஸ் அ மிராக்கல் பேபி அப்படின்னு தான் எனக்கு தோணும். அண்ட் ஷீ இஸ் கான் த்ரூ ஸோ மச். அதனால தான் ஷீ இஸ் வெரி பேம்பர்ட் கிட்டோ. எதுனாலுமே அவளுக்கு பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் எனி மதர் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். ஆஸ்பிரேட் ஆன பேபி வந்து எப்படி இருக்கும்னு தெரியும்னா, லைக் அவள் வந்து 2 months பேபியாக இருக்கிற வரைக்குமே அவளை வந்து தனியாக செப்பரேட்டாக தான் வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, ஆனாலுமே வந்து செப்பரேட்டாக தான் வச்சுருந்தாங்க. அவளுக்கு வந்துட்டு எப்படின்னா, அந்த ஏசி வந்து பீன்னு கேட்கும்ல, அந்த ஏசியை பார்த்தாலே வந்து அந்த ஏசி சத்தம் கேட்டால் கூட பயப்படுவா. அந்த மாதிரி ரொம்ப பயந்த சுபாவமான குழந்தையாயிருச்சு. அது வந்து அதுலேருந்து மீள்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து தனியாக அந்த ரூம்குள்ளேயே 30-40 days இருந்து நான் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் எனி மதர் டு ஃபேஸ் திஸ். டோன்ட் எவர் கைஸ் டேக் பேபிஸ் ஃபார் கிராண்டட். இட்ஸ் ஓகே, நீ வந்து பர்ப் பண்ணு, நல்லா உங்கள் மம்மியோ டேடியோ யார்கிட்டையாவது மாற்றி கொடுத்து பர்ப் பண்ணுங்க. அண்ட் எனக்கு தெரியல, ஒரு மில்க் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து இவ்வளோ ஆபத்து இருக்குமா அப்படின்றது வந்து வியாராவோட இதில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் அட் எனி காஸ்ட் நான் அவங்கள வந்து எதுவும்
கஷ்டப்படுத்தியிருந்தா லைக் நான் அழுகிறனால நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணியிருந்தா சாரி. அண்ட் இது வந்து அவேர்னஸ் வீடியோ தான். ஐ டென்ட் வாண்ட் டு க்ரை, பட் எனக்கு அந்த சுச்சுவேஷன்லாம் நினச்சி ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். சாரி ஃபார் தேட். அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேபிஸ். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே that. And thank you for watching. Do subscribe, like, share and comment. Bye bye guys.